இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பாதுகாப்பு இணைய பகடிவதை மீதான சட்ட திருத்தங்களுக்கு பேரரசர் ஒப்புதல். தொடர்பு பல்லூடக சட்டம் தொடர்பான திருத்தங்கள் மற்றும் இணைய பாதுகாப்பு மிரட்டல் விவகாரம் தொடர்பான தண்டனை சட்ட திட்டங்களுக்கு மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் ஒப்புதல் அளித்துள்ளார். விரைவில் அரசாங்க பதிவேட்டில் இந்த திருத்தங்கள் சட்டங்களாக பதிவு பெறும் என தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். ஏற்கனவே தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம், இணைய பகடிவதை மீதான தண்டனை சட்டம் மற்றும் ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றில் திருத்தங்களுக்கு பேரரசர் ஒப்புதல் அளித்துள்ளதாக தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக ஃபாமி கூறினார். அது அரசாங்க பதிவேட்டில் இடம்பெற்றவுடன் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், இணைய மிரட்டல் மற்றும் மோசடிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் உட்பட விவகாரங்களை நாம் சமாளிக்க முடியும். மலேசிய தகவல் மற்றும் தொடர்பு பல்லூடக ஆணையத்தில் சாட்பாட் serenia.my இன் வெளியீட்டு விழாவில் ஆற்றிய உரையில் அவர் இதனை தெரிவித்தார். தெலுக் பங்லிமா காராங் சைவ சமய மன்றத்தின் நாயன்மார் பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மலேசிய சைவ சமய பேரவையின் ஆதரவில் தெலுக் பங்லிமா காராங் சைவ சமய மன்றத்தின் ஏற்பாட்டில் அண்மையில் நாயன்மார் பெருவிழா கோலக்கிலான் திருவள்ளுவர் மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. நீலாய், ஸ்ரீமஞ்சாங், போர்ட்டிகிலான், தாமான் செந்தோசா, ஸ்லாங்கூர் சைவ சமய மன்றங்களின் இணை ஏற்பாட்டில் சிவ வழிபாட்டோடு நடைபெற்ற இந்த விழாவில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருத்தொண்டரான நாயன்மார் பெருமக்களை அறிமுகப்படுத்துவதோடு அவர் தம் பக்தி வைராக்கிய திறத்தை அன்பர்க்கும் உணர்த்துவதும், அப்பெருமக்களை சிவபெருமான் ஆட்கொண்ட திருவருட் செயலை போற்றுவதும் இவ்விழாவின் நோக்கங்கள் என தெலுக் பங்லிமா காராங் சைவ சமய மன்றத்தின் தலைவர் சிவ திரு பூபாலன் பூவன் தனது வரவேற்பில் விளக்கினார். திருமுறை பாராயணம், திருமுறை வரதம், வில்லுப்பாட்டு, நாயன்மார் வரலாற்று கண்காட்சி, திருமுறை பன்னிசை ஆகியவை இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றன. மேலும் மலேசிய மண்ணில் களம் காணும் பெருந்திட்டமான சைவ திருக்கோயில், கலை கல்லூரி திட்டம் மற்றும் திருப்பணி பற்றிய காணொலி காட்சி காட்டப்பட்டது. பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைமையில் தண்ணீர்மலை பாலதண்டாயுதபாணி கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு. தைப்பூசத்தை முன்னிட்டு பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் மற்றும் தண்ணீர்மலை பாலதண்டாயுதபாணி ஆலயமும் இணைந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி ஒன்றினை நடத்தினர். இதில் பிரபல ஆன்மீகவாதி டாக்டர் பாண்டித்துரை அவர்கள் தைப்பூசத்தின் ஆன்மீக தத்துவங்கள், சடங்குகள் மற்றும் பாரம்பரியங்களை விளக்கும் பேருரையை நிகழ்த்தினர். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் செலுத்தும் நேர்த்தி கடன்களான காவடி எடுப்பது, செடல் குத்துவது மற்றும் தேங்காய் உடைப்பது போன்ற சடங்குகள் குறித்து அவர் விளக்கம் அளித்தார். தெய்வீக அர்ப்பணிப்பும் தன்னிலை தூய்மைப்படுத்தலின் அடையாளமே காவடி எடுப்பது என குறிப்பிட்டார் அவர். தைப்பூசம் என்பது சடங்குகளை மட்டும் குறிக்கும் நிகழ்ச்சியாக இல்லாமல் அது மனிதனின் ஆன்மீக பயணமும் தன்னிலை அறியும் வழியுமாகும் என டாக்டர் பாண்டித்துரையின் உரையில் அனைவருக்கும் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி பக்தர்களுக்கு தைப்பூசத்தை ஆழமாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்கியது. சுங்கைப்பட்டாணி பத்துடுவா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் பதிவு ரத்து காரணம் செயலாளரின் கவனக்குறைவு. ஆலய தலைவர் விளக்கம். அண்மையில் சுங்கைப்பட்டாணியில் பிரபலமான பத்துடுவா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் பதிவு ரத்து செய்யப்பட்டது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஆலயத்தின் பதிவு ரத்து செய்யப்பட்டது உண்மை என்றும் அதற்கான காரணத்தையும் விளக்கம் அளித்திருக்கிறார் ஆலய தலைவர் செல்லதுரை தங்கவேலு. இந்த பதிவு ரத்தானது ஆலயத்தின் வருடாந்திர அறிக்கை மற்றும் கூட்டு அறிக்கைகளை நேரத்தில் சமர்ப்பிக்காத செயலாளரின் கவனக்குறைவினால் ஏற்பட்டது என அவர் குறிப்பிட்டார். ஆலயத்தின் அறிக்கையை சமர்ப்பிப்பது செயலாளரின் பொறுப்பாகும். ஆனால் செயலாளர் தனது கடமையில் கவனமாக இல்லாமல் மற்ற பொறுப்புகளில் அதிகம் கவனம் செலுத்தியதால் இந்த பிரச்சனைகள் மேலோங்கியதாக அவர் கூறினார். எனினும் இந்த பிரச்சனைகளுக்கு பதிலாக அவர் அரசாங்க அதிகாரிகளிடம் முறையான முறையீடு செய்து நிலைமையை சரி செய்யும் முயற்சிகளை எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் செல்லதுரை. இதனிடையே பிரச்சனைகள் நிலவி வந்தாலும் ஆலயத்தில் தற்போது அனைத்து நடவடிக்கைகளும் வழக்கமாக நடைபெற்று வருகிறது. மருதமலையில் ஆசியாவிலேயே மிக உயரமான முருகன் சிலை 160 அடி உயரத்தில் உருவாகும். ஆசியாவிலேயே மிக உயரமான 160 அடி முருகன் சிலை மருதமலை முருகன் கோவிலில் அமையவிருப்பதாக தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார்.
கோவையில் உள்ள மருதுமலை ஆலயத்திற்கு வருகை புரிந்த அவர் இத்தகவலை வெளியிட்டார். மருதுமலை சுப்பிரமணிய சுவாமி ஆலய வளாகத்தில் உயரமான முருகன் சிலை அமைப்பது குறித்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. தமிழக இந்து சமய அறநிலைத்துறையின் செயலாளர், கூட்டு ஆணையாளர், மருதுமலை ஆலய அறங்காவலர்கள் மற்றும் கோயம்புத்தூர் கலெக்டர் ஆகியோருடன் உத்தேச சிலைக்கான இடத்தை ஆய்வு செய்த பின் சேகர்பாபு இத்தகவல்களை வெளியிட்டார். இந்த சிலை அமைக்கும் திட்டம் குறித்த அடிப்படை ஆய்வுகளில் ஆலோசகர்கள் ஈடுபடுவார்கள். அவர்களது அறிக்கைக்கு பின் இந்த விவகாரத்தை நாங்கள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம். அங்கீகாரம் கிடைத்தவுடன் 160 அடி உயர முருகன் சிலை நிர்மாணிப்பு பணிகள் தொடங்கும் என அவர் கூறினார். சீனாவின் டீப்சீக் AI தொழில்நுட்பம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு விழிப்பூட்டுவதாக ட்ரம்ப் பேச்சு. குறைந்த செலவில் சீனா உருவாக்கியுள்ள டீப்சீக் AI தொழில்நுட்பம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு கிடைத்துள்ள வேக்கப் கால், அதாவது விழிப்பூட்டலாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர்ணித்துள்ளார். அமெரிக்க நிறுவனங்கள் மேலதிக கவனத்தோடு போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்பதையே இது காட்டுவதாக அவர் சொன்னார். நாம் பில்லியன் கணக்கான டாலர்களை கொட்டி AI உருவாக்குகிறோம். ஆனால் சீன நிறுவனம் நம்மை விட வேகமாக AI அதுவும் குறைந்த செலவில் தயாரித்துள்ளது. இது வரவேற்கக்கூடிய ஒன்றே என மயாமியில் நடைபெற்ற குடியரசுக் கட்சியின் கூட்டத்தில் ட்ரம்ப் பேசினார். டீப்சீக்கின் புதிய மாடலான R1 கடந்த வாரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் ட்ரம்ப் பதவியேற்பு செய்திகளே ஆதிக்கம் செலுத்தியதால் அது அவ்வளவாக கண்டுகொள்ளப்படவில்லை. என்றாலும் வார கடைசியான அமெரிக்க ஆப் ஸ்டோரில் OpenAIயின் ChatGPTயை பின்னுக்கு தள்ளி அதிகம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட இலவச செயலியாக இந்த R1 பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருடாந்திர அல்லது சம்பளமில்லாத விடுப்பு எடுக்க தொழிலாளர்களை கட்டாயப்படுத்த முடியாது. முதலாளிகளுக்கு கெசுமா எச்சரிக்கை. சீன புத்தாண்டுக்கு அரசாங்கம் வழங்கும் 2 நாள் பொது விடுமுறைக்கு மேற்பட்டு கடைகளை மூடும் முதலாளிமார்கள் அக்காலகட்டத்தில் தொழிலாளர்கள் ஆண்டு விடுமுறையை எடுக்கவோ அல்லது சம்பளமில்லா விடுப்பை எடுக்கவோ கட்டாயப்படுத்தக்கூடாது. மனிதவள அமைச்சான கெசுமா அதனை நினைவுறுத்தியுள்ளது. அடுத்த அந்த 2 நாள் பொது விடுமுறைக்கு முன்பும் பின்பும் ஆண்டு விடுமுறை எடுக்கவோ அல்லது சம்பளமில்லா விடுப்பு எடுக்கவோ தாங்கள் கட்டாயப்படுத்தப்படுவதாக தொழிலாளர்களிடம் இருந்து நாங்கள் புகாரை பெற்றுள்ளோம். இது சரியல்ல என அமைச்சு சுட்டிக்காட்டியது. தங்களுக்கு எப்போது ஆண்டு விடுமுறை வேண்டும் என்பதை தொழிலாளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அது அவர்களின் உரிமையாகும். மாறாக வணிக செலவுகளை குறைக்க தொழிலாளர்களை முதலாளிமார்கள் அவ்விஷயத்தில் கட்டாயப்படுத்தக்கூடாது என இன்று வெளியிட்ட அறிக்கையில் கெசுமா எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே பொது விடுமுறை நாட்களுக்கு மேற்பட்டு வணிகங்களை மூடும் முதலாளிமார்கள் அக்காலகட்டத்தில் தங்களின் வருடாந்திர விடுப்பு அல்லது சம்பளத்தை குறைத்தால் தொழிலாளர்கள் அது குறித்து புகார் செய்யலாம். அதிகப்படியான குளோரைட் கண்டறியப்பட்டதால் ஐரோப்பாவில் பானங்களை மீட்டுக் கொள்ளும் கோகோகோலா. உலகளாவிய பான நிறுவனமான கோகோகோலா நிறுவனம் அதன் பானங்களில் அதிக அளவு குளோரைட் கண்டறியப்பட்டதை அடுத்து பல ஐரோப்பிய நாடுகளில் விற்கப்பட்ட தனது தயாரிப்புகளை திரும்ப பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 23 முதல் டிசம்பர் 3 வரை தயாரிக்கப்பட்ட அனைத்து பானங்களையும் அது உட்படுத்தியுள்ளது. டின்கள் மற்றும் கண்ணாடி பாட்டில்களில் உள்ள கோகோகோலா, ஃபேண்டா, ஸ்பிரைட், ஃபியூஸ் டி, நல்லு, மினிட் மெய்ட், டிராபிகா, ராயல் பிளிஸ் ஆகியவை அவற்றில் அடங்கும். பயணீட்டாளர்களும் மேற்கண்ட பானங்களை குடிக்க வேண்டாம் என்றும் அதனை விற்பனை செய்யும் இடத்திற்கே திருப்பி அனுப்புமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். திரும்ப பெறப்படும் தயாரிப்புகள் பெல்ஜியம் நாட்டின் கென்ட் எனும் இடத்தில் உள்ள கோகோகோலா தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டவை. பெல்ஜியம் தவிர அத்தயாரிப்புகள் நெதர்லாந்து, பிரிட்டன்,
ஜெர்மனி, பிரான்ஸ், லக்சம்பர்க் ஆகிய நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. குளோரின் சார்ந்த கிருமி நாசினிகள் நீர் சுத்திகரிப்பு மற்றும் உணவு பதப்படுத்தலில் பயன்படுத்தப்படும் போது குளோரைடு உற்பத்தி செய்யப்படுகிறது.